நேரங்களிலே நாம் எடுக்கிறதான தவறான முடிவுகளால் பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாகிறோம். சில நேரங்களிலே நாம் எந்த தவறுமே செய்திருக்க மாட்டோம். நன்மை செய்ததன் காரணமாகவும், கிறிஸ்துவுக்காக உண்மையாக ஜீவிக்கிறதன் காரணமாகவும் பலவிதமான வேதனைகளை நாம் சந்திக்கிறவர்களாக இருப்போம். எப்படி என்றாலும் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயுமே வேதனைகள் பல வழிகளிலே கடந்து வருகிறது. யாருமே இந்த வேதனைகளிலிருந்து தப்பித்து செல்ல முடியாது. அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், படித்தவர்கள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், மேன்மையானவர்கள் என்று சொல்லி யாராக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேதனை பெருகுகிறதாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டதான வேளைகளிலே நாம் அதை எவ்வாறு கையாளுகிறவர்களாக இருக்கிறோம், எவ்வாறு அதிலிருந்து மீண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் பேதுரு எழுதின நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். எனவே அந்த பேதுரு எழுதின நிருபத்தினுடையதான பின்னணியத்தை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு 1வது அதிகாரம் வசனம் 6 12 வரையிலும் தியானிக்க போகிறோம். இந்த பேதுரு எழுதின நிருபம் யாருக்கு எழுதப்படுகிறது என்று சொன்னால், ரோமபுரியில் உள்ளதான நீரோ என்கிறதான மன்னனால் கிறிஸ்துவுக்காக வாழுகிறதான விசுவாசிகள் பாடுகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் அங்கங்கே அவர்கள் சிதறி இருக்கிறார்கள், வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை பேதுரு எழுதி ஊக்கப்படுத்துகிறதான ஒரு நிருபம் இந்த நிருபமாக இருக்கிறது. அவர் எழுதி ஊக்கப்படுத்தும் போது சொல்லுகிறார், நீங்கள் பட்டு கொண்டிருக்கிறதான இந்த வேதனைகள் எல்லாமே கொஞ்ச காலம்தான், ஒரு தற்காலிகமான ஒரு பாடுகள் தான், நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். அந்த கொஞ்ச காலம் மாறினதற்கு அப்புறமாக நிச்சயமாகவே செழித்தோங்க செய்கிறவராக தேவன் காணப்படுகிறார் என்று இந்த விசுவாசிகளுக்கு பேதுரு எழுதி உரைக்கிறார். உங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 6 முதல் 12 வரைக்கும் வேதனையிலிருந்து சந்தோஷம் என்கிறதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வசனம் 6 முதல் 9 வரை படிக்கலாம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். சந்தோஷமும் பாடுகளும் ஒன்றோடு ஒன்று எப்போதுமே ஒட்டி கொள்ளாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சந்தோஷமும் சமாதானமும் அவரை பின்பற்றுகிறதான விசுவாசிகளுக்கு அது சாத்தியமானதாக மாற்றுகிறார். என்று சொன்னால் அவர் பாடுகள் வழியாக கடந்து சென்றதான ஒரு மேசியாவாக காணப்படுகிறார். எனவே விசுவாசிகளாகிய நாம் அப்படி வேதனை வழியாக கடந்து செல்லும் போது நாம் அந்த நிலையிலும் ஒரு சந்தோஷமான காரியங்களையும் சமாதானமான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும். நாம் சில நேரங்களிலே இந்த வேதனைகளை சந்திக்கும் போது பலவிதமான கேள்விகளால் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் நாம் ஆழ்த்துகிறவர்களாக இருப்போம். எதற்காக நான் இப்படி சென்று கொண்டிருக்கிறேன், எதற்காக இந்த வேதனையை நான் அனுபவிக்கிறேன், என்றைக்கு எனக்கு ஒரு விடிவு வரும் என்கிறதால பலவிதமான கேள்விகள் கடந்து வரும். ஆனால் அப்படி வருகிறதான போது விசுவாசிகள் ஆகிய நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த பாடுகள் இந்த வேதனை கொஞ்ச காலம் மாத்திரமே என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே எதற்காக இந்த வேதனைகளை நாம் சந்திக்கிறோம், அந்த வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கிறது என்கிறதான காரியங்களை நான் சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவது, இந்த வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான போது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றவர்களாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம்.
இந்த தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிறதான நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்களை நாம் கண்டுகொள்ளும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை நாம் சந்திக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை நாம் அனுபவிக்கின்றதான போது, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே நம்முடைய விசுவாசத்தின் சோதனையாக இருக்கிறது. என்னுடைய விசுவாசத்தில் நான் எந்த அளவு நிலையாக நிற்கிறேன், எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளதாக வளர்கிறதான விசுவாசமாக என்னுடைய விசுவாசம் இருக்கிறது என்கிறது சோதிக்கப்படுகிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எல்லாரும் அப்படி சோதிக்கப்படுகிறதான போது அதனுடைய முடிவிலே தேவன் அதை மிகவும் வெளிச்சமாக விளங்க செய்கிறவராக காணப்படுவார். இரண்டாவதாக, நாம் அந்த வேதனைகளை சந்திக்கிறதான போது நம்முடைய விசுவாசத்தில் நிலை நிற்கும் போது அது தேவனுக்கு பிரியமானதாக காணப்படுகிறது. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீத்தியாக காணப்படுகிறது. பேதுரு இந்த பாடுகள் வழியாகவும் அடிமைத்தனத்திற்குள்ளதாகவும் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான இந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் அடிக்கப்படுகிறீர்கள், கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறீர்கள். இது தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது. பொறுமையோடு நீங்கள் அதை சகிக்க வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 22 23 வரையிலும், இயேசு கிறிஸ்து கூட பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தவராக இருக்கிறார். இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாக பலவிதமான பாடுகள் வழியாக அவரும் செல்ல வேண்டியது இருந்தது. பிரியமானவர்களே, நாம் அப்படி வேதனை வழியாக செல்லும் போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் அதில் பிரியப்படுகிறவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, இந்த வேதனைகளும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது அது நம்மை பூரணப்படுத்துகிறது. ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருக்கிறது. பாடுகள் வழியாக நாம் கடந்து செல்லும் போது அது நமக்கு எதை அடையாளப்படுத்தி காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய தேவன் யார் என்பதையும் நாம் அவருக்குள் எவ்வாறு வேரூன்றி இருக்கிறோம் என்கிறதையும் அது அடையாளப்படுத்தி காட்டுகிறது. பல நேரங்களில் நாம் பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாடுகள் என்னை சீரழிக்காது, பாடுகள் என்னை கீழே தள்ளாது, மாறாக அவருக்காக கனி கொடுக்கிறதான ஒரு அனுபவத்திலே என்னுடைய பாடுகள் என்னை பூரணப்படுத்துகிறதாக இருக்கும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக நீதிமொழிகள் 3:12 சொல்லுகிறது, நாம் பாடுகள் வழியாக கடந்து செல்லுகிறதான போது தேவன் நம்மை சீர்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை ஒழுங்குபடுத்துகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:12, தகப்பன் தன் சிநேகிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பாய் இருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். மிகவும் தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் வேதனை வழியாக கடந்து செல்லும் போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை கைவிட்டவர் அல்ல, அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற நிமித்தம் நாம் சில நேரங்களிலே வழி தவறி செல்லும் போது அவர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார், நம்மை சரிப்படுத்த விரும்புகிறதான தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் ஒருவேளை வெறுக்கப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறீர்களா? உடைக்கப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறீர்களா? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் ஒருபோதும் மாறவே மாட்டேங்குதே என்கிறதான ஒரு அங்கலாய்ப்போடு கூட காணப்படுகிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை சரிப்படுத்துகிறதான நேரம், கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறதான நேரம், அந்த நேரம் முடிகிறதான போது அவர் உங்களை அவருக்காக பிரகாசிக்க செய்கின்ற தேவனாக காணப்படுகிறார். எனவே இந்த பாடுகள் மத்தியிலும் ஐந்தாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த பாடுகளும் வேதனைகளும் ரோமர் 5:3 சொல்லுகிறது, பொறுமையை உண்டாக்குகிறதாக இருக்கிறது.
கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தோடு நிற்க வேண்டும், அவர் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக நிற்க வேண்டும் என்கிறதான வைராக்கியத்தையும் பொறுமையும் இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறதாக இருக்கிறது. நான் இந்த கேள்வி உங்கள் மத்தியிலே கேட்கட்டுமா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை பாடுகள் சந்திக்கும் போது அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? எப்படி கையாளுகிறீர்கள்? தேவனை விட்டு தூரம் போகிறீர்களா, அல்லது உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறீர்களா? நம்முடைய விசுவாசத்தில் நாம் நிலை நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய இந்த வேதனை மத்தியிலும் எப்படி தேவனுடையதான சந்தோஷத்தை நாம் அனுபவிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே? 1 பேதுரு 1:6 சொல்லுகிறது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கொஞ்ச காலம் மாத்திரம் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பாடுகள் கொஞ்ச காலம், உங்களுடைய வேதனைகள் கொஞ்ச காலம், உங்களுடைய வெறுப்புகள் கொஞ்ச காலம், நீங்கள் துயரப்படுத்தப்படுகிறது எல்லாமே கொஞ்ச காலமாக இருக்கிறது. அந்த கொஞ்ச காலம் முடிகிறதான போது எப்படி ஒரு தங்கம் புதுப்பிக்கப்பட்டு ஜொலிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவர் ஜொலிக்க செய்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கரத்திலே நாம் அடங்கியிருக்க வேண்டியது அவசியம். எப்படி அந்த சந்தோஷத்தை வேதனை மத்தியிலே அனுபவிப்பது? 2வது வசனம் 7 சொல்லுகிறது பாருங்கள், நாம் அழிந்து போகிற பொன்னை விடவும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் மிகவும் விலையேற பெற்றவர்கள். அவர் ஒருபோது அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறதில்லை. எவ்வளவு விசேஷமாக அவர் நம்மை வணைந்திருக்கிறார். அவருடைய சாயலாக அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். அவைகளை காட்டிலும் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். அப்போ எந்த அளவிற்கு அவர் நம்மை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார், எந்த அளவிற்கு அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், எந்த அளவுக்கு நம்முடைய வேதனைகளை அவர் எடுத்து மாற்றுகின்ற தேவனாக காணப்படுகிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது வசனம் 8 சொல்லுகிறது, வேதனைகள் வழியாக கடந்து செல்லும் போது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அந்த வேதனையின் மத்தியிலே நாம் தைரியத்தோடு விசுவாசத்தோடு நிற்கிறதான போது அது தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. வசனம் 8 மறுபடியும் சொல்லுகிறது, அவரை காணாமல் இருந்தும் நாம் அவரை அதிகமாக அன்பு வைக்க முடிகிறது, அவரை அதிகமாக விசுவாசிக்க முடிகிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தேவனை கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை காணாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த விசுவாசத்திலே இன்னும் அவருக்காக ஓட உதவி செய்கிறது, அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க உதவி செய்கிறது. பாடுகள் மத்தியில் ஜெபத்திலும் வேதம் படிக்கிறதிலும் தரித்திருந்து அவரோடு கூட நாம் இன்னும் இணைந்து இருக்கிறதற்கு இந்த பாடுகள் நமக்கு மிகவும் அனுகூலமாக காணப்படுகிறது. எனவே பேதுரு இந்த விசுவாசிகளுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் இந்த இயேசுவை சரீர பிரகாரமாக பார்க்கவில்லை, ஆனால் நீங்கள் அவரை அதிகமாக நேசிக்கிறீர்கள், உங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக செலுத்துகிறீர்கள் என்று சொல்லி. விசுவாசம் பார்க்கிறது அல்ல, முழுமையாக அவரை விசுவாசிக்கிறதாக இருக்கிறது. எனவே நாம் அவரை நம்பி முழுமையாக விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. பிரியமான தேவஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் வரும்போது எப்படி அந்த சோதனைகளிலிருந்து வெளியே வருவீர்கள்? எப்படி இந்த தேவன் மீது நீங்கள் சார்ந்து இருப்பீர்கள்? நீங்கள் தேவனை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தர் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வாராக. வசனம் 10-12 வரையிலும் நம்முடைய ரட்சிப்பினுடையதான சந்தோஷத்தை நாம் அதில் பார்க்க முடியும். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாக்கும் பாடுகளையும் அவர்களுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தில் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவர்களை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருந்தார்கள். பேதுரு இந்த விசுவாசிகளுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார், நீங்கள் இப்போது சந்திக்கின்றதான உங்களுடைய இரட்சிப்பு, தேவ பிரசன்னம், இவை எல்லாமே தூதர்கள் கூட அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களும் வாஞ்சியாக இருந்தார்கள். ஆனால் அவர்களாலும் முடியவில்லை. பிரியமான தேவ ஜனங்களே,
தீர்க்கதரிசிகள் இதை தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அப்போஸ்தலர்கள் இதை பிரசித்தப்படுத்தினார்கள். தூதர்களும் அதற்காக காத்திருந்தார்கள். ஆனால் நாம் அவருடைய இரட்சிப்பிலே, அவருடைய பிரசனத்திலே முன்னேறி செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் படிக்க வேண்டியதான பாடம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சோதனைகளை சந்திக்கும் போது அது தண்டனை அல்ல, சுத்திகரிக்கிறது என்கிறதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் காணப்படாதவர் போல் உணரும் போது தேவன் உங்களை முழுமையாக காண்கிறவர் என்பதை நம்புங்கள். மகிழ்ச்சி தூரமாக தோன்றும் போது மகிழ்ச்சி சூழ்நிலைகளில் அல்ல, கிறிஸ்துவில் இருப்பது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து விடும் போது நீங்கள் தேவனுடைய நித்திய பகுதியிலே நீங்கள் அறியப்படுகிறீர்கள் என்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ ஜனங்களை, பேதுருடையதான இந்த செய்தி மிகவும் தெளிவானதாக காணப்படுகிறது. விசுவாசிகளாகிய நாம் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையிலே பிறக்கப்பட்டு பாடுகள் வேதனைகள் வழியாக பொறுமையோடு நாம் அவருக்காக விசுவாசத்தில் ஓடி ஒரு நித்தியமான மகிமைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. வேதனையின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் அவர் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்னென்ன விதமான பாடுகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், என்னென்ன விதமான வேதனைகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், உடைய குடும்பத்தை குறித்ததான பாரங்கள், பிள்ளைகளை குறித்ததான பாரங்கள், வேலைகளை குறித்ததான பாரங்கள், தனிமை என்கிறதான பாரம், அல்லது நிராகரிக்கப்பட்டதான ஒரு பாரம், எனக்கு இனிமேல் ஒரு முன்னேற்றம் இல்லை என்கிறதான ஒரு பாரம், நம்பிக்கை இழந்திருக்கிறதான பாரம், அழுத்தமாகிய பாரம், எவையெல்லாம் உங்களை தாக்குகிறது, எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறதான போது அவர் எல்லா வேதனைகளையும் வெற்றிகரமான சந்தோஷமானதாக மாற்றுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவருக்காக வாழவும் விசுவாசத்தில் நிலைநிற்கவும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.